ஹலோ, வெல்கம் டு லலிதாஸ் லவ்லி கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வெரி வெரி ட்ரெடிஷ்னல் ஒன், பட் வெரி டேஸ்டி. இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ரெசிபின்னு கூட சொல்வேன். எவ்ரிபடி வில் டூ திஸ் அண்ட் ஈச் ஒன் வில் டூ இன் அ டிஃப்ரெண்ட் மேனர் அண்ட் ஈச் ஸ்டேட் they will do in a different manner. Even different countries they used to make. I have tasted. அது வேற ஒன்றும் இல்லை, அவியல். அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து தேவையான வெஜிடபிள்ஸ் கூட டிஃப்ரெண்ட் பிளேசஸ் இன் டிஃப்ரெண்ட் வே தே டூ. நான் வந்து இதுக்கு வந்து இளங்காய் அப்படிங்கிறதுக்கு வெள்ளை பூசணிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு சவுச்சவ் எடுத்துக்கலாம், வெள்ளரிக்காய் எடுத்துக்கலாம். தெர் இஸ் ஆப்ஷனல் ஃபார் தட். அது வந்து எது வேணால் எடுத்துக்கலாம். இந்த 3 இருந்தாலும் போட்டுக்கலாம் இளங்காய்க்கு. அதுக்கப்புறமா வாழைக்காய் அண்டு சேனை, இது வந்து மஸ்ட்டு. இது 2 போட்டுக்கணும். கேரட்டு, இங்கே வந்து நான் அவரைக்காய் சேர்த்துட்டுருக்கேன். அவரைக்காய் இல்லைன்னா பீன்ஸ் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். எனி ஒன் யூ கேன் டேக். இது வந்து உருளைக்கிழங்கு, அது பயன் பண்ணதுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து இது க்ரீன் கலர் கத்திரிக்காய், இது வந்து பர்பிள் கலர். இதில் ஏதாவது ஒன்று போட்டுட்டாலும் பரவாயில்ல, எங்கிட்ட இருந்தது அப்படின்னு போட்டுருக்கேன். இதுக்கு ஒன்று மிஸ்ஸிங் என்னன்னா முருங்கைக்காய். முருங்கைக்காய் போட்டால் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னைக்கு வந்து எனக்கு கிடைக்கல, அதனால இது மட்டும் வச்சு நான் பண்ண போகிறேன். இட்ஸ் அ வெரி வெரி டேஸ்டி அண்ட் ஆல்சோ people will never miss it for the wedding, for any grand lunch. கண்டிப்பாக இது இருக்கும். நான் ஐ ரிமெம்பர் இன் தாய்லாண்டில் வந்து இதே தான், ஆல் த வெஜிடபிள் they put, they will not put தேங்காய் எண்ணெய். பட் இது வந்து கேரளா டிஷ். பேசிக்கலி அவங்க வந்து தேங்காய் எண்ணெய் போட்டு தான் பண்ணுவா. இதை நம்ம வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த குக்கரில் ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுட்டுருக்கேன். அது சுடட்டும். அதுக்குள்ளே இதுக்கு தேவையான சாமானியை நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துட்றேன். இதுக்கு வெரி வெரி சிம்பிள், நாட் மச் ஆஃப் திங்ஸ் யூ நீட் டு புட். ஸோ இதில் பார்த்தேன்னா தேங்காய் ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். தேங்காய் தான் நிறைய வேணும் இதுக்கு. அதுக்கப்புறமா இதுக்கு அரைக்க போகிறது, தேங்காய் கூட அரைக்க போகிறதுக்கு 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ஜீரகம் எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, இதுக்கு கொஞ்சோண்டு புளி விடலாம், அதோட கெட்டியாக கொஞ்சம் தயிர் விடலாம். அது எப்போ விடணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இதோட இப்போ வந்து இந்த தேங்காய் எண்ணெய் சுட்ட உடனே அதில் வந்து இந்த கருவேப்பிலையை ஃபஸ்ட்டு போடணும். இந்த கருவேப்பிலை இந்த மாதிரி பொரியும் போது இது கூட எல்லா வெஜிடபிளையும் நம்ம அதில் சேர்த்துடலாம். இதில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பையும் போட்டு ஒரு கிண்டிட்டு இந்த குக்கரில் வச்சுட்டோம்னாக்க ஒரே ஒரு விசிலில் இது வெந்துடும். இதுக்கு தேவையான உப்பை போட்டு நான் நல்லா கிண்டி வச்சுட்டேன். இப்போ இதுக்கு தண்ணி விடக்கூடாது, ஏன்னா ரொம்ப தண்ணி விட்டால் குழஞ்சிட்டா நல்லா இருக்காது. ஸோ இதில் வந்து இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். ஜஸ்ட் டேஸ்ட்டு. ரொம்ப புளிச்சிட்டாலும் இது நல்லா இருக்காது. கெட்டி தயிர் ஒரு கரண்டி விட்டால் இது வந்து கொஞ்சம் வெள்ளையாக வரும். இந்த பதார்த்தம் பண்ணும்போது இது ஒயிட் கலரில் வரும். அதனால இதையும் போட்டு லேசாக அப்படி குலுக்கிட்டு நம்ம வச்சிடலாம். இதில் வந்து சில பேர் மஞ்சப்பொடி போடுவா, நான் போடுறதில்ல. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதோட மஞ்சப்பொடியை சேர்த்துக்கலாம். இதை வந்து அப்படியே மூடிட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும். அப்போ இது கரெக்டாக வெந்திருக்கும். ஏன்னா இதுக்கு தண்ணி விடக்கூடாது. தண்ணி விட்டால் குழஞ்சி போயிடுச்சுன்னா அவியல் வந்து டேஸ்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நான் வைக்கிறேன். இது ஒரு விசில் வரட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம அரைக்க வேண்டியதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இதுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டு என்னென்னா தேங்காய். நிறைய தேங்காய் போடணும். அது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு ஜீரகம், இவ்வளவும் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைக்கும்போது கொஞ்சம் குறைன்னு அரைக்கணும். இது வந்து ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. நான் இதை அரைச்சின்னு வந்துட்டு காட்டுறேன். பாருங்க, இது நல்லா வெந்தாச்சு. ஒரே ஒரு சவுண்டு தான், கரெக்டாக எக்ஸாக்டாக வெந்திருக்கேன். அதே மாதிரி நான் அரைச்சின்னு வந்திருக்கேன். பாருங்க, இது ரொம்ப நல்ல மசிஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி குறைன்னு அரைச்சா போகிறோம். இப்போ இது வந்து ரொம்ப ஈஸி தான். இதோட போட்டு ஒரு கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொதிக்கணும். தட்ஸ் ஆல். நம்ம அவியல் ரெடி. இப்போ நம்ம வந்து வெந்ததும் கரெக்டாக இருக்கிறனால நம்ம ஒரு சொட்டு தண்ணி விட்டுக்கலாம். ஜாஸ்தி விடுறது வேண்டாம். அலம்பி மிக்சியில் ஒரு கொஞ்சமாக தண்ணி அலம்பி விட்டுட்டோம்னா தேங்காய் போட்டு கலந்தாச்சு. ஸோ இந்த சமயத்தில் இது கொஞ்சம் ஒரு கொதி வரணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கொதிக்கிற சமயத்தில் இதில் வந்து தாளித்து கொட்டுறது கிடையாது இதுக்கு. அதனால இது கூட இன்னும் ஒரு 2 ஸ்பூனு
தேங்காய் எண்ணெய் விடணும். அப்புறமா பச்சையாக ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலையை திருப்பியும் அதில் பிச்சு எடுத்து போடணும். அவ்வளோதான். இது நல்லா கொதி வரணும். அடிக்கடி திருப்புறது வேண்டாம். ஏன்னா இந்த இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் முழுசாக தெரியணும், ஆனால் வெந்திருக்கணும். அந்த மாதிரி தான் இதோட ப்ரிப்பரேஷன். கொஞ்சம் ஒரு கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா இட் வில் டேஸ்ட் ரியலி கிரேட். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு மேக். ஒரு தடவை நல்லா கொதிக்கட்டும். அப்புறம் என்ன எப்படி வருதுன்றதை பார்க்கலாம். பாருங்க, இது வந்து கொதிச்சாச்சு. நம்ம போட்டு வைக்க அந்த தேங்காய் எண்ணெய், அந்த கருவேப்பிலையோட ஸ்மெல்லு கமன்னு வீடையே தூக்குறது. ஸோ இட் இஸ் டன். ஸோ இந்த மாதிரி ஒரு பதத்தில் கொஞ்சம் நல்லா விட்ட வந்த கொஞ்சோண்டு தயிர், அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளியும் விட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இது வந்து ஒரு லைட்டு புளிப்பு இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஆனால் தாளிச்சு கொட்டுறது கிடையாது. அந்த தேங்காய் எண்ணெயோட மனம் நல்ல கமன்னு சூப்பராக இருக்கும். ஸோ இட் இஸ் டன். ஸோ நம்மளோட அவியல் ஆயிடுது. நம்ம கல்யாணத்தில் எனி ஃபங்க்ஷன் இன் சவுத் இந்தியா, கிராண்ட் ஃபங்க்ஷன், கிராண்ட் எனிதிங், இந்த அவியல் இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஐ வாஸ் டெல்லிங் யூ அபவுட் த அதர் கண்ட்ரிஸ் இல்லையா. சைனாவில் ஐ ஹவ் விசிட்டட், தே மேக் திஸ். பட் ஒன்லி திங், அதில் வந்து தேங்காய் பால் விட்டு பண்ணுவா, நிறைய பச்சை மிளகாயை கீத்தி போட்டு. அதே மாதிரி தாய்லாண்டில் இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டிஷ். ஸோ இது வந்து என்னன்னா ஒரு இன்டெகிரேஷன் மாதிரி. இந்தியாலையும் சரி, அதர் கண்ட்ரிஸ் சரி, எவ்ரிபடி மேக்ஸ் தட், பட் இன் a different manner. So this is how I make it. I hope it will be very, very useful for the beginners because it is a traditional one. Everybody knows it. But some people will put some garlic. அதில் சில பேர் வந்து இதில் ஆனியன் போடுவா. பட் ட்ரெடிஷ்னலாக பண்ணும்போது தீஸ் ஆர் த வெரி இம்பார்ட்டன்ட் வெஜிடபிள்ஸ் வி நீட் டு ஆட் இட். ஸ்பெஷலி ட்ரம்ஸ்டிக் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. That will give another additional taste and flavor for this. So I hope you like this recipe. I will meet you in the next lovely video. Bye-bye.